திருவிவிலியத்தை எபிரேயம், அரமேயிக் ஆகிய மொழிகளிலிருந்து நேரடியாக லத்தீனுக்கு மொழிபெயர்த்த புனித ஜெரோமின் என்பவரின் நினைவு நாளான இன்று சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. குரோஷியாவில் பிறந்த ஜெரோமின் மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகின்றார். கிறிஸ்தவ குருவும் இறையியலாளர், வரலாற்று ஆசிரியராக இருந்தவர். இவர் ரோமில் படித்து பின்னர் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சென்றார். இதன் காரணமாக செம்மொழிகளான கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் ஆகிய மொழிகளில் மேதையானார். இவர் எபிரேயம், அரமேயிக் ஆகிய மொழிகளில் இருந்து கிறிஸ்தவர்களின் புனித நூலான திருவிவிலியத்தை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். இவரின் மொழிபெயர்ப்பை ட்ரெண்ட் பொதுச்சங்கம் கத்தோலிக்க திருசபையின் அதிகாரப்பூர்வமான மொழிபெயர்ப்பு என அறிவித்தது. இவரை சிறப்பிக்கும் விதமாக 1953 ஆண்டில் நிறுவப்பட்ட பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பினால் இவரின் நினைவு தினத்தில் சர்வதேச மொழிபெயர்ப்பாளர்களின் தினமாக ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. பல்வேறு நாடுகளில் மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட்டவர்களின் ஒருமைப்பாட்டிற்காகவே இந்த தினம் 1991 ஆண்டு முதல் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது மொழிபெயர்ப்புகள் காரணமாக அனைவரும் அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைவது அளப்பரிய விடயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய கணனி இணைய காலத்தில் பழைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் மறுபதிப்பு பெற்றுள்ளன. புதிய மொழிபெயர்ப்பாளர்கள் தோன்றியுள்ளனர். சமகால நூல்கள் இன்று மொழிபெயர்ப்புகளாக உடனுக்குடன் கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இவ்வகையில் இன்றைய இந்த சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் கோலாகலமாக கொண்டாடத்தக்கதாகவே இருக்கின்றது எனலாம்.